2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன் என்பதை நம்ம ஒரு விஷயம் நாளுடைய பிரசங்கத்திற்காக கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் உள்ளங்கள் நல்ல ஆண்டவரே, தர்மியான பிரசங்க நேரத்திற்காக வருகிறோம். இப்பொழுதும் நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலிருந்து நாங்கள் இன்றைக்கு சிந்திக்க போகிற இந்த காரியத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடும். இதிலிருந்து பல காரியங்களை நாங்கள் சிந்திக்கும்படி நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டி வருகிறீர். எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இதெல்லாம் உறுதுணையாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட நாங்கள் இந்த பகுதியிலிருந்து சிந்திக்க போகிற காரியத்தை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவ வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்து நடத்தும். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலிருந்து நாம தொடர்ச்சியாக இதுவரைக்கும் 2 செய்திகளை நம்ம கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த தலைப்பின் கீழாக நாம் 3ஆவதாக ஒரு செய்தியை கேட்டு இதை நம்ம முடிக்க போறோம். இப்ப இந்த செய்தியினுடைய தலைப்பாக நாம் பார்த்தது ஆவிக்குரிய வளர்ச்சி. சரிங்களா? இங்க பேதுரு சொல்லுகிற பொழுது நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று சொல்லி அங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இந்த வசனம் சில கேள்விகளை நம்மை நோக்கி எழுப்புகிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். என்ன விதமான கேள்வி அது எழுப்புகிறதுனா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம கிருபையில வளர்றோமா, நம்ம தேவ பக்தியில தொடர்ந்து முன்னேறி போய் கொண்டு இருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியை அது எழுப்புகிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். இது இந்த விதமான கேள்விகள் பொதுவாக பெயர் கிறிஸ்துவர்களை எந்த விதத்திலும் பாதிக்காது, ஈர்க்காது என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆனா தன்னுடைய ஆத்மாவை குறித்து மிகுந்த அக்கறையோடு இருக்கிற மனிதர்களுக்கு இந்த கேள்விகள் எல்லாம் இருதயத்தை துளைக்கக்கூடியதாக, தன்னுடைய நிலையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி பார்த்தோம். சரிங்களா? இப்ப பரிசுத்தத்தை அதை குறித்து கருத்தோடு சிந்திக்கிறவர்களுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காரியம் என்று சொல்லி பார்க்கணும். நம்ம ரட்சிக்கப்படுறோம், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு அல்ல, தொடர்ந்து நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. சரிங்களா? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்ம ஒரு நாளும் வளர வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? அப்போ ஆவிக்குரிய காரியத்தை, அதாவது ஆத்துமாவை குறித்து ரொம்ப அக்கறையோடு சிந்தித்து பார்க்கிறவர்கள் இந்த கேள்விகளை எல்லாம் பார்க்கிற பொழுது மிகுந்த கவனத்தோடு அவர்கள் அதை சிந்திப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மற்றவர்களுக்கு அது எப்போதும் கேட்கிற வார்த்தை மாதிரி போயிடும். இல்லைங்களா? அதுக்கு நம்ம இதிலிருந்து ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்த 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் என்று சொல்லி, அதுல 2 காரியங்களை நாம் 2 வாரமாக பார்த்திருக்கிறோம். அதனுடைய அடுத்து 3ஆவது காரியத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதை பார்த்து நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இல்லைங்களா? அது எந்த அளவுக்கு அது உதவ போகிறதுன்று நம்ம பார்க்க போறோம். இல்லைங்களா? இது வரைக்கும் 2 காரியங்களை நம்ம பார்த்தோம். ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய மெய்த்தன்மையை பார்த்தோம். அதோடு ஆவிக்குரிய வளர்ச்சியினுடைய அடையாளங்களை நம்ம கடந்த வாரத்துல பார்த்தோம். இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்கறது என்னன்னு சொன்னா, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய கிருபையின் சாதனங்களை குறித்து பார்க்க போறோம். இப்ப பாருங்க, கிருபையில வளரணும் அப்படின்னு சொல்லி நாம விரும்புவோம்னு சொன்னா, நிச்சயமா இந்த கிருபையின் சாதனங்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்கறீங்களா? ஏன்னா அந்த கிருபையின் சாதனங்களை நமக்கு கொடுத்தது கடவுள். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கு ஆண்டவர் கொடுத்த கிருபையின் சாதனமாக
இவைகள் இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது இல்லைங்களா? ஆனா இதை பயன்படுத்துறதுல தான் இன்னைக்கு அநேகர் தவற விட்டு விடுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? அல்லது அதை தவறான விதத்துல அந்த சாதனங்களை பயன்படுத்துகிறார்கள் இல்லைங்களா? இப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், அது நம்ம சரியா பயன்படுத்தணும் இல்லைங்களா? இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா, சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருகிறதை பார்க்கிற பொழுது அவர்களை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். அவங்க ரொம்ப நல்லா கடவுளுக்குள்ள இருக்கிறாங்க, அவங்க நல்லா வளர்றாங்க, பரிசுத்தமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்து பாராட்ட செய்யறாங்க இல்லைங்களா? அவங்கள பாராட்டுகிறாங்க இல்லைங்களா? அது மட்டும் இல்ல, அவங்க மாதிரியே தாங்களும் வளரணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் அவங்க கிட்ட இருக்குது. அதே மாதிரி நம்மளும் வளரணும், அதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கு. ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த எண்ணம் மட்டும்தான் இருக்கு. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த வளர்ந்து வருகிறவரிடத்துல பார்க்கிற அந்த வளர்ச்சிகளை பார்த்து, அது தேவனிடத்திலிருந்து அவங்களுக்கு விசேஷமா கொடுக்கப்பட்ட வரம் இல்லைங்களா? அந்த காரியத்துல நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவரே நமக்கு அத கொடுத்தா மட்டும்தான் நம்ம அத செய்ய முடியும். அப்படின்னு சொல்லி சும்மா இருந்துறத பார்க்க முடியும். இல்லைங்களா? அப்படி சிலர் நினைச்சுக்கிறாங்க. சிலர்லாம் வளர்றத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, அல்லது சில அவங்கள பாராட்டுற காரியத்தை செய்வாங்க. அவங்களுக்கும் வளரணும்னு ஆசை இருக்கும். ஆனா என்ன நினைச்சிடுறாங்க, அது அவங்களுக்கு மட்டுமே கடவுள் கொடுத்த வரமாட்டிருக்கு. ஆண்டவரே நமக்கு அத குடுக்கலைன்னா, நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. நம்ம கம்முன்னு இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லைங்களா? இது ஒரு தவறான சிந்தனை அப்படிங்கிறத நம்ம முதல்ல நினைச்சுக்கணும். இல்லைங்களா? இப்ப கிருபையில வளர்றதுக்கு பயன்படுத்த வேண்டிய சாதனங்கள் விசுவாசிகளுக்கு ரொம்ப எட்டக்கூடிய அந்த விதத்துல தான் அது இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. இல்லைங்களா? அது நம்மகிட்ட தான் இருக்குது. ஆண்டவர் குடுத்திருக்கிறார். இல்லைங்களா? வளர்ற விசுவாசிகள் பார்க்கிறோம் இல்லைங்களா? ஒருவங்க வளர்றாங்க பாருங்க. அவங்க இந்த கிருபையின் சாதனங்களை பயன்படுத்தி தான் அந்த நிலைக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. இல்லைங்களா? ஒருத்தர் நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறாங்கன்னா, அவங்க இந்த கிருபையின் சாதனங்களை சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இல்லைங்களா? அதனாலதான் அவங்க அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அத நம்ம மறக்கக்கூடாது. பல பேர் நினைக்கிற விஷயம் என்னன்னா, அது அவங்களுக்கு. அவங்க தான் செய்வாங்க. நம்மனால அது முடியாது அப்படின்னு, அது ஆண்டவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான எண்ணம் கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். இல்லைங்களா? இப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு விசுவாசி வளரல அப்படின்னு சொன்னா, அது அவனுடைய தவறு தான். இல்லைங்களா? வேற யார் தவறு இல்ல. இப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது, இது அவங்களுக்கு கொடுத்த வரம், நமக்கு இல்ல. நம்ம பாட்டு கம்முன்னு இருந்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா, அது மோசம். இல்லைங்களா? ஏன்னா, ஆவியானவர் ஒரு மனுஷன உயிர்ப்பிக்கிற பொழுது, ஒரு உயிரற்ற பொருள் மாதிரி அவனை வைப்பதற்காக ஆண்டவர் உயிர்ப்பிக்கல. அதாவது ரட்சிக்கப்பட செய்யல. மறுபிறப்பு கொடுக்கல. இல்லைங்களா? அங்க என்ன நடக்கிறது? அவன் திறமையாகவும், பொறுப்பாகவும், உயிருடையவனாக இருக்கும்படியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். இல்லைங்களா? ஏனோ தானோ என்று வாழ்ந்து அப்படியே இருந்துகிட்டு இருக்கிற ஒரு பொருள், உயிரற்ற பொருள் மாதிரி அவனை இருப்பதற்காக ஆண்டவர் உயிர்ப்பிக்கல. பாவத்துல இருந்த மனிதனை, அக்கிரமத்துல மரித்திருந்த மனிதனை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற பொழுது, அவன் ஒரு உயிரற்ற பொருள் போல இருப்பதற்காக ஆண்டவர் அவனை அப்படி உயிர்ப்பிக்கவில்லை அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. நமக்கு பொறுப்பு இருக்குது. பொறுப்புடையவர்களாக, ஒரு உயிருள்ளவர்களாக கடவுள் நம்மை வைத்திருக்கிறார். அதை நாம மறக்கக்கூடாது. இல்லைங்களா? இப்போ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு கிருபையின் சாதனங்களை நாம் பயன்படுத்த வேண்டியது அவசியம். அப்படிப்பட்ட சாதனங்களை நம்ம சிலதை பார்க்க போறோம். இல்லைங்களா? ஒரு சில சாதனங்களை நாம் பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் அது இருக்குதா அப்படின்னு சிந்தித்து பார்த்து, ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா, மனம் திரும்புதலோடு அந்த காரியத்தை எல்லாம் நம்ம ஆண்டவருடைய துணையோடு பயன்படுத்தி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டியது அவசியம். இல்லைங்களா? அதை ஒன்றொன்றா நம்ம பார்க்கலாம். இல்ல முதலாவதா நம்ம பார்க்கறது என்னன்னு சொன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர்றதுக்கு தனிப்பட்ட விதத்துல கொடுக்கப்பட்ட கிருபையின் சாதனங்களை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு
தனிப்பட்ட விதத்துல கொடுக்கப்பட்ட கிருபையின் சாதனங்களை நாம் ரொம்ப ஆர்வத்தோடு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கணும். அதாவது கிருபையின் சாதனம், தனிப்பட்ட கிருபையின் சாதனம் அப்படின்றது என்னது? தனிப்பட்ட ஜபம், வேதத்தை தானே வாசிக்கிறது, அந்த வேதத்தை தானே சிந்திக்கிறது, அதோடு அந்த வேதத்தின் அடிப்படையில தன்னைத்தானே பரிசோதித்து பார்ப்பது, இதெல்லாம் தனிப்பட்ட விதத்துல கொடுக்கப்பட்ட கடவுளுடைய கிருபையின் சாதனங்களாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கீங்களா? அதையெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்ப தனிப்பட்ட விதத்துல கொடுக்கப்பட்ட கிருபையின் சாதனங்களை நாம் ஆர்வத்தோடு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்க. இது ஒருத்தரும் தனித்தனியே பயன்படுத்தி கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இதை யாரும் இன்னொருத்தருக்காக ஒருவர் பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. இன்னொரு விசுவாசி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கு இந்த மனிதன், இந்த விசுவாசி அதிகமாக பைபிள் படித்து ஜெபித்து அவன் தன்னுடைய காரியங்களை எல்லாம் பரிசோதிச்சுக்கிட்டு இருந்தா அந்த ஆப்போசிட்ல இருக்கிற விசுவாசி வளர மாட்டான், இல்லைங்களா? இது தனிப்பட்ட விதத்துல கொடுக்கப்பட்ட கிருபையின் சாதனம். இத ஒவ்வொருவரும் தனித்தனியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்கிறோம். குடும்பமாக இருப்பவர்களாக, குடும்பத்துல கணவன் மனைவியாக இருந்தாலும் கூட அவர்கள் குடும்பத்தோடு செய்கிற குடும்ப ஜெபம் எல்லாம் கடந்து இதையும் தனிப்பட்ட விதங்கள்ல செய்ய வேண்டியது அவசியம், இல்லைங்களா? அது ஒரு புறம் குடும்ப காரியமா குடும்ப ஜெபம்லாம் செய்யணும், குடும்ப வேத வாசிப்பு அப்படி ஆராதனை எல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு வீட்டுல. ஆனா இது தனிப்பட்ட விதத்துல கொடுக்கப்பட்ட கிருபையின் சாதனம், இல்லைங்களா? இப்ப இதை நம்ம ஒவ்வொருவரும் தனித்தனியாக செய்ய வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்க. அப்ப இத செய்யறதற்கு முயற்சி எடுக்காத மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருபோதும் வளர முடியாது என்று சொல்லி பார்க்கணும். அப்படி வளருவான் என்று நம்ம எதிர்பார்க்க கூடாது. அப்படி வளர மாட்டான், அவன் அப்படியேதான் இருப்பான். ஏன் அப்படின்னா மெய் கிறிஸ்துவத்தினுடைய ஒரு ஆணி வேராக இது இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இதுல தவறு செய்கிறவன் முழுவதுமாக தவறு செய்கிறவனாகத்தான் இருப்பான், இல்லைங்களா? இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் அநேகர் ஏன் முன்னேறி போறதில்லை அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு முழு காரணம் இதுதான் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுதான் காரணம். அவங்க தங்களுடைய தனிப்பட்ட ஜபத்துல எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு கவனக்குறைவா, ஒரு ஒழுங்கீனமாக இருப்பார்கள் என்று சொல்லி பார்க்க. ஜபம் ஒரு சரியா இருக்காது. ஏதோ 2 வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறதோ, ஒரு ஒழுங்கீனமான நிலையில அதை ஜெபிக்கிறவர்களாகவோ இருப்பாங்க, இல்லைங்களா? அதனாலதான் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதில்லை. இன்னும் வேதம் வாசிச்சாலும் கூட அவங்க எப்படி வாசிப்பாங்கன்னா ஏதோ கொஞ்சம் வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு கொஞ்சம் பகுதி எடுத்து வாசிப்பாங்க. ஒரு ஆவியில உற்சாகம் இல்லாதவர்களாக அவர்கள் வாசிப்பார்கள் என்று சொல்லி பார்க்க. எந்த ஒரு ஈடுபாடும் இருக்காது, இருதயம் சார்ந்து எதுவும் இருக்காது. அது ஏனோ தானோ ஒன்றுக்கு கொஞ்சம் இருக்கும், உற்சாகம் இல்லாம இருக்கும். அதோட தன்னுடைய ஆத்மாவின் நிலையை குறித்து சுய பரிசோதனை செய்யறதும் கூட அவங்க செய்ய மாட்டாங்க, சரிங்களா? ஒரு தனித்து தன்னுடைய ஆத்மாவை குறித்து அது என்ன நிலையில தான் இருக்கிறேன் என்று அதையெல்லாம் சிந்தனை செய்வதற்கு கூட அவங்க நேரம் ஒதுக்குவதில்லை என்று சொல்லி பார்க்க, இல்லைங்களா? நீங்க ஒதுக்கி இருக்கிறீங்களா ஆத்மாவை குறித்து பரிசோதிச்சு பார்க்கறதுக்கு? ஒரு நாள் தனிமையில உக்காந்து சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? வாழ்க்கையில நம்ம என்ன நிலையில இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, கடவுளை பிரியப்படுத்துகிற விதத்துல இருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டு பார்த்துருக்கீங்களா? உங்களுடைய ஜபம் எந்த நிலைமையில இருக்குது? நான் செய்கிற ஜபத்தை கடவுள் கேட்பாரா? இது ஜபமா? நான் கடவுள் விரும்புகிற விதத்துல ஜபம் பண்றேனா? அது உயிருள்ள ஜபமா அல்ல செத்து போன மாதிரி ஒரு ஜபத்தை செய்யறேன்? என் வேத வாசிப்பு எப்படி இருக்குது? நான் எதற்காக வேதத்தை வாசிக்கிறேன்? என்ன நோக்கத்துக்காக வாசிக்கிறேன்? நான் கிறிஸ்துவனா இருக்கிறேன்னு சொல்லி நான் வேதத்தை வாசிக்கிறேனா? நான் கிறிஸ்துவனா இருக்கிறதுனால ஒரு குடும்பத்துல இப்படி வேதத்தை வாசிக்கணும் அப்படின்னு வாசிக்கிறேனா? அப்படியெல்லாம் கேள்வி கேட்டு பார்க்கணும். வாழ்க்கை எப்படி இருக்கு? என்னுடைய நிலை எப்படி இருக்கு? கடவுள் பார்க்கிற பொழுது அது எப்படி இருக்கும்? மனுஷர் பார்க்கிற பொழுது என்னுடைய வெளிப்பிரகாரமான காரியங்களை பார்க்குறாங்க.
நான் சாமர்த்தியமாய் சில விஷயங்களை மறைத்து விடுகிறேன். கடவுள் என்னை பார்க்கிற பொழுது அது எப்படி இருக்கும் இல்லைங்களா? மனுஷனோ முகத்தை பார்ப்பான், கடவுளோ இருதயத்தை பார்ப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இது கூட நம்ம வாசிக்க கேட்ட தொடர் வேத வாசிப்புல வாசிக்க கேட்ட பகுதியில சொல்லும்போது, மனுஷருக்கு முன்னாடி மேன்மையாக இருக்கிறது ஏவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இல்லைங்களா? அப்ப அது எப்படி இருக்கும்? என் இருதயம் எப்படி இருக்கும்? இந்த திருக்குள்ள இருதயம், என்னுடைய சிந்தனை, இது கடவுளுக்கு பிரியமா இருக்குதா அப்படின்னு கேள்வி கேட்பான் இல்லைங்களா? அது எப்படி இருக்கு? பரிசோதனை செய்து பார்க்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? அப்ப தனிப்பட்ட விதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையின் சாதனங்களை நாம் பயன்படுத்துகிற பொழுதுதான் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவோம் இல்லைங்களா? அப்படி இல்லைன்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர மாட்டோம். நம்ம இருக்கிற இடத்துலயே தான் இருப்போம் இல்லைங்களா? இதெல்லாம் இல்லாம ஆழமான ஆவிக்குரிய அனுபவத்தை நாம் பெற முடியாது இல்லைங்களா? நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். மேல இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, இவங்க அப்படி, நம்ம அவ்வளவுதான் அப்படிங்கிற நிலைமையில தான் இருப்போமே தவிர நம்மில் எந்த வளர்ச்சியும் நாம் அடைய முடியாது இல்லைங்களா? இப்ப நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தனிப்பட்ட பக்தி அவசியம் என்று சொல்லி பார்க்கிறோம். தனிப்பட்ட விதத்துல நம்முடைய காரியங்கள் இருக்கணும். அது இல்லைன்னு சொன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளர்ச்சி அடைய மாட்டோம். காலங்கள் ஓடும். வார வாரம் திருப்ப திருப்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், மாதம் மாதம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், வருஷம் வருஷம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம வளர மாட்டோம் என்று சொல்லிப்பாங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது நீங்களாகவோ பிறந்த நாள் கொண்டாடுவீர்கள் என்று சொன்னா அப்ப இதை நினைச்சு பாருங்க. நான் அதிகமா இதை நினைச்சு பார்க்குற வழக்கம் உண்டு. ஒவ்வொரு வயது ஆகிற பொழுது இல்லைங்களா, அநேகர் பிறந்த நாள் கொண்டாடுகிறதை நான் பார்க்கிறேன். இப்படி பார்க்கிற பொழுது அது நல்லது, பரவாயில்ல, சந்தோஷமா அவங்க அதை நினைவு கூர்றாங்க. இந்த பிறந்த நாள் வருகிற பொழுது நினைச்சு பார்க்கணும், போன வருஷத்துல இருந்ததை விட நான் கொஞ்சம் வளர்ந்துருக்கிறேன்னா இல்லைங்களா? மனுஷ வளர்ச்சி அடைகிறோம் இல்லையா? நம்ம உடம்புல சின்ன பிள்ளைங்களா இருக்கிறவங்க வளர்றாங்க இல்ல, தவழ்ந்துகிட்டு இருப்பாங்க, எந்திரிச்சு நடப்பாங்க, அப்புறம் பல்லு வந்து அப்படி ஒன்னொன்னா வளர்ந்துகிட்டே வருதாங்க பாருங்க, பிள்ளைகள் வளர்ந்து வராங்க. அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையில என் வளர்ச்சி என்ன? அது எப்படி வளராம இருக்கிறது? ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு சொல்றாரே, இங்க நம்ம வாசிச்சோமே, பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் என்று சொல்லி சொல்றார். அறிவிலும் வளருங்கள் அப்படின்னு சொல்றார். அப்ப நான் வளர்ந்து இருக்கிறேனா அப்படின்னு ஒரு கேள்விய நம்ம கேட்டு பார்க்கணும் இல்லைங்களா? இதெல்லாம் நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது, எல்லா காரியத்துக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? ஒவ்வொரு நியூ இயர் வருகிற பொழுதும் கேட்டு பாருங்க, ஒவ்வொரு வாரம் வரும்போதும் கேட்டு பாருங்க, ஆராதனைக்கு வரும்போது, ஒவ்வொரு மாதம் வருகிற பொழுதும் கேட்டு பாருங்க, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த நிலைமையில் இருக்கிறேன், ஏதேனும் வளர்ச்சி தென்படுகிறதா அப்படின்னு கேட்டு பாருங்க இல்லைங்களா? அப்போ இப்படி வளர்ச்சி இல்லைன்னா எவ்வளவு மோசம்னு பாருங்க இல்லைங்களா? ஏன்னா வளரவே இல்லை. ஒரு செடி வச்சா வளரவே மாட்டேங்குது. அதுல விதை இருந்ததுன்னா கண்டிப்பா அது வளரும் இல்லைங்களா? அதுல ஜீவன் இருந்து, அதாவது அந்த விதையில ஜீவன் இருந்ததுன்னா வளரும் இல்லைங்களா? செத்த விதையா இருந்தா என்ன பண்ணாது, வளராது. மண்ணுல போட்டு ஒரு மக்கி போன விதையை எடுத்து மண்ணுல போட்டா அது வளராது, அதுக்கு தண்ணி ஊத்தினாலும் வளராது. ஆனா உயிருள்ள விதையை எடுத்து ஒன்றை போட்டு அதுக்கு தண்ணி ஊத்துனா அது வளரும் இல்லைங்களா? அப்ப பரிசுத்த ஆவியினால உயிர்ப்பிக்கப்பட்ட மனிதனுக்கு இதெல்லாம் கிடைக்கிற பொழுது அவன் வளருவான் இல்லைங்களா? இப்ப நம்ம செஞ்சு பார்க்கணும். முதல்ல நம்ம இதுல பார்க்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு தனிப்பட்ட விதத்துல கொடுக்கப்பட்ட கிருபையின் சாதனங்களை நாம் ஆர்வத்தோடு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர்றதுக்கு பொதுவான விதத்துல கொடுக்கப்பட்ட கிருபையின் சாதனங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். எப்படி தனிப்பட்ட விதத்துல கொடுக்கப்பட்ட கிருபையின் சாதனங்களை நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு பயன்படுத்த வேண்டுமோ, அதே மாதிரி பொதுவான விதத்துல கொடுக்கப்பட்ட கிருபையின் சாதனங்களை ரொம்ப ஆர்வத்தோடு நாம் பயன்படுத்த வேண்டியது அவசியம். இந்த கிருபையின் சாதனங்களை நாம் எப்படி அடைய முடியும்? ஒரு சரியான உள்ளூர் சபையில அங்கத்துவராக இருப்பதின் மூலம்தான் நம்ம இந்த
கிருபையின் சாதனங்களை அடைய முடியும் என்று சொல்லி பார்க்க. அதாவது இந்த கிருபையின் சாதனம்னு சொல்றது எதுனா, ஒரு நல்ல சபையில இருந்து இல்லைங்களா, ஞாயிறு ஆராதனை தெய்வ ஜனங்களோட சேர்ந்து ஜெபத்திலும் துதித்தலையும் ஈடுபடுறது, வசனம் பிரசங்கிக்கப்படுகிறத கேட்கறது, கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கிறது, இதுதான் பொதுவான கிருபையின் சாதனங்கள் என்று சொல்லி பார்க்க. இல்லைங்களா, இது எல்லாருக்கும் பொருந்துமா? சபைன்னு சொல்ற எல்லாத்துக்கும் பொருந்துமானா பொருந்தாது. வேதத்தின் அடிப்படையில் அமைந்த சபை இல்ல, வேதத்தின் அடிப்படையில ஜெபங்களும் வசனம் பிரசங்கிக்கப்படுகிறதும் பந்தி அனுசரிக்கப்படுகிறதும் நடக்கிற இடத்துல இருந்தா, அங்கத்துவரா இருந்தா இந்த கிருபையின் சாதனங்களை எல்லாம் நாம் பயன்படுத்த முடியும் என்று சொல்லி பார்க்கறதுனா, பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்த முடியாது. ஏன் அப்படின்னா, ஆராதனைங்கிற பேர்ல எதையாவது ஒண்ணு செய்வாங்க, ஜபோன்ற பேர்ல ஏதோ ஒண்ணு வேதத்துக்கு பொருந்தி வராத செய்வாங்க, பிரசங்கங்கிற பேர்ல எதையா ஒரு கதை சொல்லுவாங்க, கர்த்தருடைய பந்திங்கிற பேர்ல அதை என்னமோ யாருக்கு வேணாலும் கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சரியான விதத்துல இல்லாத சபைக்கு பொருந்தி வராத அங்க கிருபையின் சாதனங்களை, இந்த பொதுவான கிருபையின் சாதனங்களை நம்ம அனுபவிக்க முடியாது. ஆனா நமக்கு ஆண்டவர் அந்த கிருபை கொடுத்திருக்கிறாரு இல்லையா, ரொம்ப கவனமா அதை நம்ம கவனிச்சு பார்க்கணும். இந்த கிருபையின் சாதனங்களை ஒருவன் எந்த அளவுக்கு சிறப்பா பயன்படுத்துகிறானோ அதை பொறுத்து அவனுடைய ஆத்துமா செழித்து வளரும் என்று சொல்லி பார்க்கணும். இல்லைங்களா, எவ்வளவு பயன்படுத்திக்கிறானோ அந்த அளவுக்கு தான் வளரும். இல்லைங்களா, இப்ப இந்த பொதுவான சாதனங்களை நம்ம உணர்வு இல்லாம ஒரு அறமனதோடு பயன்படுத்த முடியாது. ரொம்ப ஈஸி, இப்படி பயன்படுத்தலாம். இல்லைங்களா, அதாவது பழக்கத்தின் காரணமா வாரம் வாரம் சபைக்கு போகணுமே அப்படின்னு பழக்கத்தின் காரணமா எப்படியோ ஒன்று முண்டி அடிச்சு கொண்டு வந்து நம்ம உட்காந்துட முடியும், அந்த இடத்துல உட்காந்துட முடியும், ஒரு அரை மனதோட கூட உட்காந்துட முடியும். நாம ஒரு நிர்பந்தத்திற்கு உட்பட்டவர்கள் மாதிரி இல்ல, போகணும் போகலின்னா கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற சில நிலைமையில கூட, அல்லது நம்ம கிறிஸ்துவரா இருக்குமே ஒரு நாள் போயிட்டு தான் வருவோமே அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட நம்ம வந்துடலாம். இல்லைங்களா, அது ரொம்ப ஈஸி, சுலபம். அப்படி ஆரமனதோட ஒரு உணர்வு இல்லாம வந்துடலாம், பழக்கத்தின் காரணமாக வந்துடலாம். அப்படி இருக்கலாம். பாருங்க, ஒரே குரலை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லைங்களா, ஒரே குரலை கேட்கறீங்க இல்லையா, கேட்டுட்டு இருக்கிறது, ஒரே விதமான வார்த்தைகளை கேட்கறது இல்லைங்களா, பாவம், இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்தம், அவர் ஆற்றின மத்தியஸ்த பணி, இப்படி பல சத்தியங்கள் அடிக்கடி திருப்ப திருப்ப ஒரே விதமான வார்த்தைகளை கேட்கறது, ஒரே விதமான நிகழ்வு இல்லைங்களா, பாடல் பாடுறது, தொடர் வேத வாசிக்கப்படுறது, பிரசங்கம் இல்ல காணிக்கை, இப்படி சரியா அதெல்லாம் வருகிறது இல்லைங்களா. இப்ப அந்த ஒரே விதமான நிகழ்வுகள், இதையெல்லாம் பார்த்து ஒருவன் ரொம்ப தூக்கத்துக்குள்ள போயிடலாம், உணர்ச்சி இல்லாமல் கூட அவன் போயிடலாம். ரெண்டும் நடக்கும். ஒண்ணு தூங்கிடுவாங்க, இன்னொருத்தன் உணர்ச்சியே இல்லாம உட்காந்துருப்பாங்க, அண்ணன் முழிச்சுக்கிட்டு மனிதன் இருந்தாலும் அப்படியே உட்காந்துருப்பான். இந்த கண்ணியில தான் அநேக கிறிஸ்தவர்கள் விழுந்து விடுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கணும். இல்லைங்களா, எல்லா காலத்திலும் இந்த மாதிரி மனிதர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, கண்ணியில் அகப்பட்டு விடுவார்கள் இந்த மாதிரி. இல்லைங்களா, நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர விரும்பினவர்களாக இருந்தா இந்த விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையோடு நாம் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத மறக்க கூடாது. இல்லைங்களா, இப்படி நம்ம செய்கிற பொழுது நம்ம என்ன செய்தர்றோம்னு கேட்டீங்கன்னா, இந்த விதமா அப்படியே ஒரு சோர்வுக்குள்ள போறதுனால என்ன செய்யறோம்னா, பரிசுத்த ஆவியானவரை நாம் அடிக்கடி துக்கப்படுத்தி விடுறோம். இல்லைங்களா, நமக்காக கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி விடுகிறோம். அதோடு கூட நமக்கும் ரொம்ப பெரிய சேதத்தை நாம் உண்டாக்கி கொள்ளுகிறோம். இல்லைங்களா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்காக கொடுக்கப்பட்ட பொதுவான கிருபையின் சாதனங்களை நாம் உதாசீனப்படுத்தி நமக்கு நாமே கேடு வருவித்துக் கொள்ளுகிறோம் என்று சொல்லிப்பாங்க. இந்த உலகத்துல நாம் தொடர்ந்து ஜீவிப்பதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த கிருபையின் சாதனத்தை நான் உதாசீனப்படுத்துவேன்னு சொன்னா நான் எப்படி வளர்றது? வளர முடியாது. சரிங்களா, இப்ப என்ன பண்ணுவேன்? நான் எனக்கு நானே கேடு விளைவித்துக் கொள்வேன். என்னில் பாவம் பெருக ஆரம்பிக்கும், என்னில தேவனுக்கு விரோதமான காரியம் பெருக ஆரம்பிக்கும்.
இல்லைங்களா? எல்லா அசிங்கங்களும், அருவருப்புகளும், பொய்யும், அக்கிரமமும் நாளுக்கு நாள் இந்த பக்கம் பெருக ஆரம்பிக்கும். ஏன்னா நான் கிருபையின் சாதனங்களை உதாசீனப்படுத்தி விட்டேனே. பொதுவாக கொடுக்கப்பட்ட கிருபையின் சாதனங்களை, நான் வளருவதற்காக கொடுக்கப்பட்ட கிருபையின் சாதனங்களை நான் உதாசீனப்படுத்தி விட்டேனே. அப்புறம் எப்படி வளர்றது? இப்ப சில பேர் சொல்லுவாங்க, கடவுளுக்குள்ள வாழணும்னு தான் எனக்கு தோணுது, ஆண்டவருக்காக இருக்குன்னு தோணுது, ஆனா முடியலையே அப்படின்னு கேட்டா, ஏன் முடியலைன்னா நான் தான் உணர்ச்சி இல்லாமல் போய்விடுறேனே. நான் ஒரு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுறேனே. கடவுள் கொடுக்குற அந்த காரியத்துல இருக்கேன். அப்புறம் நான் எப்படி வாழ்றது கடவுளுக்குள்ள? நான் எப்படி வளர்றது? இல்லைங்களா? வளர முடியாது. இப்ப நல்லா தெரிஞ்சுக்குங்க. சாப்பாட்டு மேல ஒருத்தனுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா, அவனுடைய வாழ்க்கையில, அவனுடைய ஆரோக்கியத்துல ஏதோ கோளாறு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு அது அடையாளம். இல்லைங்களா? இந்த உலகத்துல நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு பசிக்கல வச்சுக்கோங்களேன். பசிக்க மாட்டுது. நல்ல சாப்பாடு கொடுத்தா கூட நமக்கு பசிக்கல, பசியே எடுக்கல, வாயெல்லாம் கசப்பா இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? உனக்கு உடம்பு சரியில்லையாட்டுருக்குது, இல்லை வேற ஏதோ ஒன்று வியாதியா இருக்காட்டுருக்கு. ஒரு நேரம் சாப்பிடல, அடுத்த நேரம் சாப்பிடணும். சாப்பிடாம இருந்தானா அங்கே ஏதோ சிக்கல் இருக்கு. அப்ப அது எதை காட்டுகிறதுனா, ஒரு அடையாளத்தை அது காட்டுகிறது. அவன் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறான் என்பதை அடையாளமாக அது காட்டுகிறது. அது மாதிரிதான் கிருபையின் சாதனங்கள் மேல நம்முடைய ஆர்வம் குறைகிற பொழுது, அது நம்ம ஆவிக்குரிய நிலையில மோசமாகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நமக்கு அடையாளமாக காட்டுகிறது. இல்லைங்களா? அது மேல நமக்கு எப்ப ஆர்வம் குறைஞ்சுக்கிட்டு வருதோ, அப்பவே நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஆவிக்குரிய நிலையில் நாம் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுதான் அடையாளம். அது அடையாளம். ஆகவே கிருபையின் சாதனங்களை நம்ம மிகுந்த கவனத்தோடு பயன்படுத்த வேண்டியது அவசியம். அதுதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு வழி. இல்லைங்களா? பொதுவான கிருபையின் சாதனங்களை நம்ம ரொம்ப கவனத்தோடு பயன்படுத்த வேண்டும். இல்லைங்களா? இப்ப ஆராதனைக்கு வருதுன்னா, எல்லா நாளும் ஜெபம் பண்ணிட்டு இருந்துட்டு மிகுந்த கவனத்தோடு வந்து, இல்லைங்களா, பாடல்களை பாடி கடவுள் செய்த நன்மைக்கெல்லாம் ஆண்டவரை துதிச்சு, இல்ல ஜெபம், ஜெபத்தை ஏறெடுத்து, இல்லைங்களா, தொடர் வேத வாசிப்பை கேட்டு, பிரசங்கத்தை ரொம்ப கவனத்தோடு, இல்லைங்களா, அந்த திருக்குள்ள இறுதி மோசமானதுதான், அதுகிட்ட பேசணும். இது ரொம்ப மோசமானது, நீ கேட்க மாட்ட, ஆனா கேளு, இதை வளரும், வளர்றதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அதோடு சண்டையிடுகிறது, நமக்கு நாமே சண்டையிட்டுக் கொள்வது, இது கேட்காது. இல்லைங்களா? நம்மள இருக்கிற தொடர்ந்து இருக்கிற பாவம் அது கூடாது, அதோட ஒரு ஃபைட் பண்ணும். இல்லைங்களா? நைட்டே போய் ஃபைட் பண்ணும், சனிக்கிழமையே ஃபைட் பண்ணும், நேரத்தை தாண்ட சொல்லும், இன்னொரு 10 நிமிஷம் ஆகட்டும் அப்புறம் படுத்துக்கலான்னு சொல்லும். நீ 10 நிமிஷம் இப்போ வந்து முழிக்க வைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா நாளைக்கு நீ என்னை கெடுக்கிறதுக்கு இன்னைக்கே வேலை பார்க்குற அப்படின்னு ஃபைட் பண்றது. அதை நான் செய்ய மாட்டேன் அப்படின்றது. இல்லைங்களா? அது மாதிரி செய்யாது. திருக்குள்ள இருதயம் அது, அது நம்மகிட்ட பொய் பேசும். இல்லைங்களா? அதெல்லாம் நம்மகிட்ட செய்யும். நம்ம போராட வேண்டியது இருக்கிறது. இல்லைங்களா? அப்ப ரொம்ப ஆயத்தத்தோடு நம்ம ஆராதனைக்கு வரணும். வாரத்துல ஒரு நாள் பொதுவான கிருபையின் சாதனங்களை பயன்படுத்துறதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வாரத்துல ஒரு நாள் இல்லை, மற்ற நாட்களும் இருக்குது. இருந்தாலும் வாரத்துல ஒரு நாள் ரொம்ப முக்கியமான நாள், இந்த பொதுவான கிருபையின் சாதனத்தை பயன்படுத்துறது. இல்ல பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம், இல்ல அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்ப அதெல்லாம் ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறதுனாலதான், ப்ரிப்பேரா இல்லாததுனாலதான் என்ன செய்யறதுன்னே தெரியல. இல்லைங்களா? எந்த ஒரு காரியமும் இல்லை. ஒரு ஒரு என்ன சொல்றது, எந்த சரக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த உலகத்துல சில விஷயம் சொல்றதுக்கு அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. எந்த சரக்கும் இல்லை, அதனாலதான் அப்படியே இருக்கா, ஒரு உயிர் இல்லாதவனை போல இருக்கிறான். அவனுக்கு அந்த வார்த்தை எதுவுமே வேலை செய்யல. கேட்கப்படுற வார்த்தை வேலை செய்யல. உனக்கு புரிஞ்சுதானா? புரிஞ்சுதுன்னு சொல்லலாம், ஆனா வேலை செய்யல. வேலை செய்திருந்தா அவன் இருதயம் அது கிழிக்கப்பட்டிருக்கும், அவனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி ஏற்பட்டுரும். இல்லைங்களா? தண்ணியை குடிக்கிற மரம் வளரும், செடி வளரும். இல்லைங்களா? அது வளரல, நான் தண்ணி குடிச்சிட்டேன்னா அது குடிக்கல. இல்லைங்களா? அதுக்கு அது போகவே இல்லை. அது போனா வளர்ச்சி உண்டாகும் என்று சொல்லி பார்க்கணும். இல்லைங்களா?
அப்போ இதெல்லாம் ஆயத்தம் இல்லாமல் இருந்தா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர மாட்டோம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுன்றது வாயில சொல்றது இல்ல. நம்ம வாழ்க்கையே தெரியும். ஒரு செடி வச்சுட்டு 2 மாசங்க ஒரு செடியை பார்த்துட்டு ஒருத்தவங்க வீட்டுல ஒரு செடியை பாக்குறீங்க. பார்த்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வந்து பாக்குறீங்க. அது வளர்ந்து இருக்கிறத பார்க்க முடியும் இல்லைங்களா? ஒரு இடத்துல நான் பாக்குறேன். ஒரு மரத்தை வெட்டியாச்சு. முழுசும் வெட்டிட்டாங்க. பெருசா வளர்ந்து வந்த மரம் வெட்டியாச்சு. வெட்டி சுத்தமா வெட்டிட்டாங்க. திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு, கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு நான் அங்க போயிருக்க போது அந்த மரத்தை பாக்குறேன். இது எந்த மரம் இது? இந்த இடத்துல இருந்த அந்த மரமா அப்படின்ட்டு, ஆமா அதே மரம் தான். அதுல இருந்து இப்ப அப்படியே அது வளர்ந்து இப்ப மறுபடியும் அதே அளவுக்கு பெரிய மரமாக வந்துருச்சு. அது ஆச்சரியமா இருக்கு. இப்பதான் வெட்டி எல்லாம் அது கொண்டு போச்சு எப்படி வளருது? ஏன் அப்படின்னா, அது அந்த சாரம் அந்த தண்ணியை இழுக்குது இல்லைங்களா? அது குடிக்குது, அது வளருது இல்லைங்களா? இப்ப வளர்ந்துட்டேன்றத அது எப்படி காட்டுது? அது அது வளர்ச்சியே காட்டுது, ஆச்சரியப்பட வைக்குது. இது வளர்ந்துருச்சு இவ்வளவு சூடு அப்படின்னு. இப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனிதன் வளர்றான்னா தெரியும், நல்லா வெளிப்படையாக தெரியும். நான் நல்லவன், நான் உண்மையா இருக்கிறேங்க இப்படி இல்லை சொல்லிக்கிட்டு இருக்கிறவன் வளரவே இல்லை இல்லைங்களா? வளர்றவன் வெளியே தெரியும். அவனுடைய வார்த்தைகள், அவனுடைய செயல், அவனுடைய சிந்தனை எல்லாமே அப்படியே அப்பட்டமாக வெளியே தெரியும் இல்லைங்களா? தொடமா தெரியும் இல்ல? அப்ப நம்ம அந்த கிருபையின் சாதனங்களை சரியா பயன்படுத்தல, தனிப்பட்ட சாதனங்களும் சரி, இந்த பொதுவான கிருபையின் சாதனம் பயன்படுத்தல அப்படின்னா நம்ம வளர மாட்டோம். ஏன்னா வளர முடியுமா? வளர முடியாது. நல்ல ஞாபகத்துல நம்ம வச்சுக்கணும். ஆயுதத்தோடு எப்போ இருக்கும். சரி, மூணாவதா நம்ம இதுல பார்க்கலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு அனுதின வாழ்க்கையில நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்ப நல்லா பாருங்க, நம்முடைய ஆத்மா செழித்து வளரணும் அப்படின்னு சொன்னப்ப நான் சொன்னேன் பாருங்க, மரம் மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளரணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய மனநிலை, நம்முடைய பேச்சு இல்ல, நம்முடைய சொந்த பந்தங்களிடத்துல, நண்பர்களிடத்துல நம்ம நடந்துக்கிற விதம், நேரத்தை நம்ம செலவழிக்கிற விதம், இது எல்லாத்துலயும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லைங்களா? கவனமா இருக்கணும். ஒவ்வொரு மணி நேரமும் ரொம்ப முக்கியமானது கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில இல்லைங்களா? அதை நம்ம அற்பமா நினைக்க கூடாது இல்லைங்களா? இந்த நேரத்தை குறிச்சு பார்க்கும்போது அநேகருக்கு அதெல்லாம் அக்கறையே கிடையாது இல்லைங்களா? சாப்பிட்றோம், தூங்குறோம், வரோம் போறோம் அப்படி இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்படி இல்லை. நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த காலத்துல நாம் வளர வேண்டியது அவசியம். கடவுள் கொடுத்த கிருபையின் அடிப்படையில நம்ம வளரணும் இல்லைங்களா? ஏனோ தானோன்னு இருந்துகிட்டு இருக்கிறது இல்லை. அது அலட்சிய போக்கோடு நாம் இருக்கிறது இல்லை இல்லைங்களா? நாம் வளர வேண்டியவர்களாக இருக்கிறப்ப ஒவ்வொரு மணி நேரத்தையும் நம்ம சரியா பயன்படுத்திக்கணும், சுறுசுறுப்பா பயன்படுத்திக்கணும் இல்லைங்களா? சோம்பேறிகளுக்கு இது தகாது. ரொம்ப சுறுசுறுப்பா பயன்படுத்திக்கணும். திட்டமிடுதல் ரொம்ப அவசியம் வாழ்க்கையில, கிறிஸ்துவ வாழ்க்கையில. எந்த திட்டமும் கிடையாது, எந்த சிந்தனையும் கிடையாது. அப்படி வாழ்ற மனிதர்களை நம்ம இங்க அதிகமா பார்க்க முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க வேதத்துக்கு உட்பட்டு நடக்கிற மாதிரி தெரியாது. ஏதோ பார்த்துக்கலாம், போய்க்கலாம். அப்புறம் நல்லா நடக்கிறவர்களை பார்த்து ஒரு காரியத்தை வட்டம் போட்டுருவாங்க. ஒரு கட்டம் கட்டுற மாதிரி கட்டிடுவாங்க. என்னன்னு சொன்னீங்கன்னா, அதெல்லாம் உங்க வாழ்க்கையில் இருந்ததுன்னா அதை ஓரம் தள்ளிடுங்க முதல்ல. உங்களை வளர்ந்தவர்களை கிறிஸ்துவ வாழ்க்கையில நீங்க பார்க்கும்போது நம்ம சொல்லிக்க கூடாது, அவங்களுக்கு அப்படித்தான் நடந்தாதான் பிடிக்கும், நம்ம அவங்களுக்கு ஏத்த மாதிரி நடந்துருவோம் அப்படின்னு சொல்லிக்க கூடாது இல்லைங்களா? அதுக்கு பேர் திருட்டுத்தனம்னு சொல்லுவாங்க. அது செய்யக்கூடாது. அந்த காரியத்தை மாதிரி நம்மளும் வாழணும் அப்படின்னு நினைக்கணும் இல்லைங்களா? அவங்களுக்கு இது பிடிக்கும், அந்த நேரத்துக்கு மட்டும் அதை நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அந்த சிந்தனையே ஆபத்தானது இல்லைங்களா? ஏன் அப்படின்னு சொன்னா, நான் வாழ மாட்டேன், அப்படி வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நான் அந்த காரியத்தை மட்டும் அவ்வப்போது அப்படி செஞ்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறது இல்லைங்களா? அப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுடைய வாழ்க்கையே அந்த மாதிரி இருக்கிறதுக்கு முயற்சி செய்யும்.
என்னால பிள்ளை, நான் இன்னுமே வளருவேன், அது மாதிரி வளர்ந்துக்கிட்டு வருவேன் கர்த்தருக்குள்ள அப்படின்னு நினைக்கிறது நல்லது இல்லைங்களா? அப்படி இல்லைன்னா அது தப்பு. சிலர் அதை செஞ்சிருவாங்க இல்லைங்களா? இவருக்கு இப்படி இருந்தாதான் பிடிக்கும் அப்படின்னா, அப்போ நீங்க எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டுப்பாங்க. அப்ப எனக்கு நான் எப்படி வாழ்ந்தாலும் எனக்கு பிடிக்குமா? நான் எவ்வளவு கேவலமா இருந்தாலும் எனக்கு பிடிக்குமா? அவங்களுக்கு அப்படி இருந்தா பிடிக்கும்னு சொன்னா, அவங்களுக்கு அப்படி இருந்தா பிடிக்குன்றது வேதத்திலிருந்து வந்ததா இல்ல அவங்க சுயத்திலிருந்து வந்ததான்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். அவங்க உண்மையாலுமே வேதத்திலிருந்து வந்திருந்ததுன்னா, அதை அப்படியே நம்மளும் செய்யணுமே, நம்ம கடமைப்பட்டவங்களே, நம்மளும் அப்படி வாழணும் அப்படின்னு பார்க்கணும். அது வேதத்திலிருந்து வரலைன்னா பிரச்சனை இல்லை. அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது இல்லைங்களா? அப்ப அந்த தீர்மானிக்கிறது வேதமா இருக்கும் இல்லைங்களா? இப்ப இந்த மாதிரி சில செய்திடுறாங்க இல்லைங்களா? அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த திட்டமிடுதல்லாம் ரொம்ப அவசியம் இல்லைங்களா? நேரத்தை குறித்து திட்டமிடுதல், நம்முடைய பேச்சு, நம்ம நண்பர்கள்கிட்ட நடந்து கொள்ற விதம், சொந்த பந்தங்க கிட்ட நடந்து கொள்ற விதம், இதுல எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சரிங்களா? இப்ப நல்லா தெரிஞ்சுக்குங்க. சின்ன காரியமா இருந்தாலும் கூட நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா? பெரிய காரியத்தை குறித்து கவலைப்படுற அநேகர் சின்ன காரியத்தை கண்டுக்கவே மாட்டாங்க இல்லைங்களா? அது ரொம்ப ரொம்ப தப்பு. சின்ன காரியத்தை தான் ரொம்ப பெருசா பார்க்கணும் இல்லைங்களா? நான் திருப்ப திருப்ப அதை சொல்றேன். சின்ன விஷயம், சின்ன விஷயம்தான் பெரிதாக மாறும். சின்ன குப்பை, அந்த குப்பை 15 நாள் 20 நாள் வீட்டுல கிடந்தா அது அதே சின்ன குப்பையா இருக்காது, பெரிய குப்பையா மாறி இருக்கும் இல்லைங்களா? அது மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில ஒன்னொன்னும் ஒன்னொன்னும் அப்படித்தான் இருக்கும். சின்னது தானே, இது ஒரு விஷயமா அதை பெருசு பண்றீங்களே. இந்த உலகத்து மனிதர்கள் அடிக்கடி பேசுற விஷயம் இருக்குல்ல, இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளவு பேச்சு பேசுறீங்களே, இந்த சின்ன காரியத்துக்கு இவ்வளவு நேரம் பேசணுமா? இந்த சின்ன காரியத்தை விட்டுட்டு போக வேண்டியதானே? இல்ல இது ஒரு அது ஒண்ணும் இல்லாத சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு கோவப்பட்டு பேசுறதா அப்படிங்கிறது. சின்ன விஷயம்தான் பெரிய காரியத்தை செய்யும் இல்லைங்களா? மரத்தினுடைய வேர் அழுக தொடங்குச்சுன்னா அதனுடைய அடையாளம் முதல்ல எங்க காணப்படும் கேட்டீங்கன்னா, இலையினுடைய நுனியில காணப்படும். அங்கதான் ஆரம்பிக்கும். அந்த இலை இருக்கு பாருங்க, மரத்தினுடைய இலை, அது அப்படியே மங்கற மாதிரி ஆரம்பிக்கும். இங்க வேறு அழுக ஆரம்பிச்சோடனே அடியில இருக்கிறத காட்டாது, மேல காட்டு இலையில. அப்படியே அது பட்டு போய் 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 இலை பட்டு போய் அப்புறம் அப்படியே கிளைகளா எல்லாம் இதாகி வரும். சின்னதுதான். அப்ப சின்ன காரியத்துல அலட்சியமா நடந்து கொள்றவங்க கொஞ்சம் கொஞ்சமா விழுந்து போவாங்க அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது இல்லைங்களா? நல்லா தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவ வாழ்க்கையில மற்றவங்க நம்மளை இகழ்ட்டோம், இவன் இப்படித்தான், இவன் இப்படித்தான் நடந்துக்குவான், இவன் இப்படித்தான் பேசுவான், சின்ன காரியத்துக்கு கூட விட்டு கொடுக்க மாட்டான், சும்மா சும்மா அதே பேசுவான் அப்படின்னு சொல்லட்டும், தப்பே கிடையாது இல்லைங்களா? தப்பே கிடையாது. ரொம்ப கராரான ஆள்பா அப்படின்னு சொல்லட்டும், தப்பே கிடையாது. எதுல கரார்? பரிசுத்த வாழ்க்கையில கராரா இருக்கணும் இல்லைங்களா? பாவத்தை செய்யறதுல காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது, அதை செய்யவே கூடாது இல்லைங்களா? சின்ன விஷயமா இருந்தாலும் செய்யக்கூடாது, யாரோடு உடந்தைக்கு போகக்கூடாது. கரார் எதுல? பாவத்தை செய்யக்கூடாதுங்கிறதுல கரார். கடவுளுடைய வார்த்தையை மீறக்கூடாதுங்கிறதுல கராரா இருக்கணும் இல்லைங்களா? இந்த உலகம் இகழ்ந்தாலும் பரவாயில்ல, ஆனா கராராதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அது சொல்லட்டும், இந்த உலகம் அப்படிதான் சொல்லும். உலகம் என்ன, கிறிஸ்தவர்களே கூட அப்படி சொல்லலாம், வளராத கிறிஸ்தவர்கள். ஆனாலும் அந்த காரியத்துல நாம் கராராக இருக்க வேண்டும். கராரானா இறுகிய முகத்தோட இருக்கணும்னு சொல்றது இல்ல, அன்பெல்லாம் நம்ம காட்டணும் தான். ஆனாலும் இணங்கி போய் விடக்கூடாது, பாவத்துக்கு ஒத்து போய் அதை செஞ்சிடலாம் நம்மளும், சரி பரவாயில்ல அவங்க சொல்றாங்களேன்னு அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் சொல்றேன் சரிங்களா? இப்ப நம்ம பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறத நம்ம கருத்துல எப்பவும் வச்சிருக்கணும். நம்ம பொறுமையோடு நம்முடைய ஓட்டத்தை ஓடணும். சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, இயேசுனுடைய முன்மாதிரியைத்தான் நம்ம பின்பற்றுகிறவர்களா இருக்கணும். வேற எந்த முன்மாதிரி இல்லை, முதல் இயேசுதான். இயேசுதான் முன்மாதிரி நமக்கு
சில நேரங்களில் சில பரிசுத்தவான்களை முன்மாதிரிகளாக எடுத்துக்கொண்டு இருக்கிற பலர் அவங்களுடைய தவறுகளையும் அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்திருப்பாங்க இல்லைங்களா? அவங்களோட நெருங்கி பழக 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 அவங்களுடைய நடவடிக்கைகள் சில வேதத்துக்கு முரணா இருக்கிற நடவடிக்கைகள் இல்லைங்களா தொடர்ந்து இருக்கு இல்லையா பாவம் எல்லாத்துக்கிட்டையும். ஸோ அவங்க அவங்க போராடிக்கிட்டு இருக்கிற விஷயத்த கூட அவங்கள அறியாம இவன் எடுத்துக்கிட்டு வந்துருவான் இல்லைங்களா? அந்த மாதிரி ஆயிடும். ஒரு சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் இயேசுவினுடைய முன்மாதிரியை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். அப்ப பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தாலும் கூட அது வேதத்திலிருந்து அவங்க எதை வாழ்றாங்கன்றதை எடுக்கணுமே தவிர பர்சனலா சில விஷயங்கள்ல இருக்கிற குறைபாடுகளை நம்ம அப்படியே எடுத்துக்கூடாது. அவங்களே செய்யறாங்களே நம்ம என்ன அப்படின்னு எடுக்கக்கூடாது. காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். மரத்தினுடைய சாரம் எப்படி ஒவ்வொரு கலையிலையும் ஊடுருவுதோ அது மாதிரி நம்முடைய குணங்கள் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவம் ஊடுருவ வேண்டும் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. ஊசி போட்டு அப்படியே உடம்பு ஃபுல்லா ஏத்துற மாதிரி இல்ல, ஆண்டவருக்குரிய வாழ்க்கை வார்த்தை அது நம்முடைய வாழ்க்கையில அப்படியே வரும் இல்லைங்களா? ஊடுருவணும். சின்ன காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் அதே தான். அப்படி நம்ம செய்கிற பொழுதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளர்ச்சி அடைவோம் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது சரிங்களா? அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர்றதுக்கு ஒவ்வொரு நாளும் நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாவற்றிலும் நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அப்படின்னா ஒவ்வொரு மணித்துளியும் ஜாக்கிரதையாகவே நாம் இருக்க வேண்டும். எல்லா காரியத்திலும் திட்டமிடுதல், நம்முடைய மனநிலை, நம்முடைய பேச்சு இல்ல, நம்ம நண்பர்களோடு நம்ம நடந்து கொள்ற விதம் இல்லையா? சில கிறிஸ்துவருடைய வாழ்க்கையில பார்த்தா எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த நேரத்துக்கு இந்த வண்டியில பேட்டரியை மாட்டி ஓட்டிக்கிட்டு போற மாதிரி இந்த ஆராதனை நேரத்துல மட்டும் உக்காந்துக்கிட்டு ஆண்டவரை ஆராதிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேட்டரி கழட்டி வச்சுட்டு போற மாதிரி அவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா? அப்படி இல்லை. அந்த நேரத்துக்காக இல்லை. கிறிஸ்துவன்றது ஒவ்வொரு மணித்துளியையும் உள்ளடக்கினது இல்லைங்களா? எல்லா நேரத்திலும் அந்த விதமான கவனத்தோடு நம்ம இருக்கல அப்படின்னு சொன்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைய மாட்டோம். நம்ம அப்படியே தான் இருப்போம் சரிங்களா? இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஏன் வளரல அப்படின்னு நீங்க உங்களையே கேள்வி கேட்டு பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம கேள்வி கேட்டு பார்க்கணும், ஏன் நான் அப்படியே இருக்கிறேன்? காரணம் இதுதான். காரணம் இதுதான். நான் கடவுள் சொன்ன வார்த்தைகள்லாம் சரியா பயன்படுத்தல, அதனாலதான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா? அதுல இருந்து மனம் திரும்பணும்னு நினைக்கிறேன். ஆண்டருடைய உதவியை நாடணும்ன்றத நினைக்கிறேன். அதை செய்யும். சரி, நாலாவதா ஒரு காரியம் தான். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு நம்ம யாரோடு பழகிறோம், எப்படிப்பட்ட நண்பர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறதுல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு மனுஷனுடைய குணத்தை பாதிக்கிறது அதிகப்படியா பழகுகிறவர்களை பொறுத்து தான் ஏற்படும் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. அதாவது நம்ம யாரோடு இருக்கிறோமோ யாரோடு பேசுறோமோ அவங்கள மாதிரியே நம்முடைய நடவடிக்கையும் பேச்சும் இருக்கும் அப்படிங்கிறத மறக்கக்கூடாது இல்லைங்களா? மறக்கக்கூடாது. நம்முடைய குணம் நம்ம பழகிறவர்களால தான் அதிகமா பாதிக்கப்படும். நம்ம யாரு கூட அதிகமா நெருங்கி பழகிட்டு இருக்கிறோமோ அவங்களோடது நம்ம கிட்ட வந்துடும் இல்லைங்களா? இப்ப ரொம்ப கவனமாக நம்ம இருக்க வேண்டியது அவசியம். நல்லா தெரிஞ்சுக்குங்க, நல்லதை விட தீமையானது தான் ரொம்ப சீக்கிரமா நமக்குள்ள வந்துடும் இல்லைங்களா? மறக்கக்கூடாது. நல்லது வருதோ இல்லையோ, நல்ல மனிதர்கிட்ட பழகிட்டு இருக்கிற பொழுது நல்லது வருதோ இல்லையோ, கெட்ட மனிதர்கிட்ட பழகிட்டு இருக்கிற பொழுது அந்த தீமையான காரியம் சீக்கிரமாக உள்ளே வந்துவிடும் அப்படிங்கிறத நம்ம மறக்கூடாது. அதாவது புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஆரோக்கியமா இருக்கிற ஒரு மனுஷன் அந்த ஆரோக்கியத்தை இன்னொருத்தனுக்கு கடத்த முடியுமா? ஆனா ஒரு வியாதியா இருந்ததுன்னா அது உடனே பரவும் இல்லைங்களா? அந்த மாதிரிதான் இல்லைங்களா? வியாதி எப்படி தொற்றுதோ அது மாதிரி ஈஸியா இந்த தீமையான விஷயங்கள் தான் இன்னொருத்தர்கிட்ட இருந்து நமக்கு வரும். பேச்சு, பரிகாசம் இல்ல, இழிவான காரியம், உலக எண்ணம், அசிங்கம் அதெல்லாம் உள்ள வரும். அதான் வரும். சிந்தனையே மாறி போயிடும் கொஞ்ச நாள்.
இப்ப தேவனுக்கு எதிரியாகவும் உலகத்துக்கு நண்பர்களாகவும் இருக்கிறவர்களை ஒரு விசுவாசி தெரிஞ்சே ஒரு நெருங்கிய நண்பனாக ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னா அவனுடைய ஆத்மாவுக்கு தீங்கு வரும் அப்படிங்கிறது எவ்வளவு நிச்சயம் சொல்லி பாருங்க. ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான்? அவன் தேவனுக்கு எதிரியா இருக்கிறான், இந்த உலகத்துக்கு நண்பனா இருக்கிறான், உலகத்தை தான் நேசிப்பான், உலக சிந்தனை உடையவனா இருப்பான். இந்த உலகத்துல எப்படி மேன்மை அடைகிறது, இந்த உலகத்துல யாரு காலை வாரி விடுறது, இந்த உலகத்துல எதையுமே நம்ம ஒழுக்கா நடக்கக்கூடாதுங்கிறதுல இருப்பான். அவனுக்கு எந்த ஒரு வரைமுறையும் கிடையாது. அவன் யாரை வேணாலும் இழிவுபடுத்துவான், யாரை வேணாலும் பேசுவான், எதுவுமே அவனுக்கு ஒரு வரையறை கிடையாது. அப்படிப்பட்ட மனிதனை தெரிந்தே நண்பராக கொண்டு நெருங்கிய நண்பராக வச்சிருக்கிற ஒரு மனுஷன் அவன் எப்படி இருப்பான்னு பாருங்க. ஒரு விசுவாசி அப்படி தெரிந்தே இவர்களை நெருங்கிய நண்பராக வைத்திருந்தா அவனுடைய ஆத்மாவின் நிலை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் செஞ்சு தீமைதான் இருக்கும் இல்லைங்களா? நான் வளரவே முடியல, எப்படி வளர்றது? யாரை பக்கத்துல வச்சிருக்கிறீங்க? யாரோட நெருங்கி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? யாரோட உங்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்றீங்க? ஒரு நாளைக்கு கணக்கு போட்டு உட்காந்து பாருங்க. நான் யாரு கூட பேசிக்கிட்டு இருக்கிறேன், எந்த ஆட்களோடு என் நேரத்தை செலவழிக்கிறேன்? ஏன்னா அந்த ஆளோட செலவழிச்சிங்க அப்படின்னா அவன் உங்க பாவத்தை என்கரேஜ் பண்ணுவான். நீங்க நல்லவர், வல்லவர், உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லுவான். நல்ல பரிசுத்தவான்களோடு பழகுனீங்கன்னா அவங்க உங்க பாவத்தை காட்டி கொடுத்து நீ வளரணும், கடவுளுக்கு பிரியம் இல்லாம நடக்கிற ஒரு கிறிஸ்துவனா இருந்து இப்படி நீ நடக்கிறையான்னு கண்டிப்பாங்க. அப்போ அந்த உலகத்துல கண்டிப்பை விட நம்மை புகழுகிறதத்தான் இந்த பாவம் நிறைந்த காரியம் ஏற்றுக்கும் இல்ல. நம்முடைய சோல்ற தூக்கிக்கிட்டு கொஞ்சம் உக்காந்து பாருங்க, அதுக்கு நம்ம தகுதி இருக்கா? இந்த மனுஷன் ஒரு மனுஷன், அவனுடைய சிந்தனை என்னவா இருக்கு? அவன் என்னை புகழ்ந்து என்னுடைய நிலம் எனக்கு தெரியாதா? என் நிலம் என்னன்னு எனக்கு தெரியாதா? சிந்திச்சு பார்க்கணும். அப்ப பாருங்க, தெரிஞ்சே ஒருத்தர் அப்படி வச்சிருந்தா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில தீங்கை மட்டும்தான் அனுபவிப்போம். ஆத்மீக காரியத்துல தீங்கு தான் நமக்கு இருக்கும். இந்த பொல்லாத உலகத்துல நம்ம கிறிஸ்துவுக்கு சேவை செய்யறதே ரொம்ப கடினமான ஒரு காரியம். கடவுளை சேவித்து வாழ்றதுங்கிறதே கடினமா இருக்கு இல்லைங்களா? உண்மையா இருந்து வாழும் போதே கடினமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்படி இருக்கிற நண்பர்களை வைத்திருந்தா அது 2 மடங்கு கஷ்டமா மாறிடும் இல்லைங்களா? 2, 3 மடங்கு கஷ்டமா இருக்கு. ஏற்கனவே இந்த உலகத்துல பெரிய போராட்டத்தோடு நம்ம வாழ்றோம். இந்த மாதிரியான ஆட்களை எல்லாம் கூட வச்சிருந்தா இன்னும் 2 மடங்கு கஷ்டமாயிடும் இல்லைங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது, நம்ம வளர மாட்டேன். இன்னைக்கு அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளராத இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? சரியான நண்பர்களை தேர்ந்தெடுத்திருக்க மாட்டாங்க, சரியான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுல தவறு விட்டுருப்பாங்க. அதனால பல பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர மாட்டாங்க இல்லைங்களா? ரசிக்கப்படாத இருக்கிற 2 பேர்ல ஒருத்தர் ரசிக்கப்பட்டாங்க அப்படின்னா பரவாயில்ல, அவங்களுக்கும் வாழ்க்கையில போராட்டம் இருக்குதான். ஆனா திருமண வாழ்க்கைன்னு வருகிற பொழுது ரசிக்கப்படாத ஒரு பெண்ணை அல்லது ஒரு ஆணை இல்ல ஆர்வத்துல வேதம் சொல்றதையெல்லாம் சிந்திச்சு பார்த்து வேதத்தின் அடிப்படையில தயாராகி திருமணம் எல்லாம் செய்யாம உணர்ச்சி அல்லது காலம் போகுது அப்படிங்கிற காரணத்தினால திருமணம் செய்தா அது எப்படி இருக்கும் பாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைய முடியுமா? வளர மாட்டான், வளரவே மாட்டான். ரொம்ப கஷ்டம். இது ஒரு பக்கம் இழுக்கும், இவன் ஒரு பக்கம் வேதனையில இருப்பான். இந்த வகை இவன் என்ன பண்ணுவா? ஐயோ கடவுளுக்காக வாழணுமே, பாவத்தை அழிச்சொழிச்சு வாழணுமே, ஆண்டவரை மகிமைப்படுத்தி வாழணுமேன்னு இந்த பக்கம் ஒரு சிந்தை இவனுக்கு இருக்கும். இந்த பக்கம் சரியா தேர்ந்தெடுக்காத ஒருத்தரை வச்சிருக்காருல, உலக சிந்தனையில இருந்துகிட்டு இருப்பான், வேதமே இருக்காது. அதே மாதிரிதான் பெண் ஆணை தேர்ந்தெடுத்தாள் ஆர்வத்துல. எப்படி இருக்கும்? வளர முடியுமா? போராட்டம் இவங்க கூடயே போயிடும் வாழ்க்கையில இல்லைங்களா? சொல்றாங்க இல்லையா, போராடிக்கிட்டே இருக்கு, இங்கேயே தான் போராடிக்கிட்டு இருப்பான். எவ்வளவோ காரியம் இருக்கும், கடவுளுக்காக வாழணும், செய்ய வேண்டியது இருக்கும், அதெல்லாம் இங்கேயே செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கும் இல்ல? இப்ப பாருங்க, நம்ம நண்பர்களை தேர்ந்தெடுக்கிறதுல இல்ல ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம யாரோட பழகுறோம், எப்படிப்பட்ட நண்பர்களை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்.
இல்லை அப்படின்னு சொன்னா ரொம்ப மோசம். வேதம் சொல்லுது, ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும் அப்படின்னு சொல்லுது. 1 கொரிந்தியர் 15:33 அது சொல்லுது. ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். யாக்கோபுல சொல்லும்போது 4:4 உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா அப்படின்னு கேக்குறீங்களா? நல்லா பாருங்க. நம்ம யார தெரிஞ்சுக்கணும் தெரியுங்களா? நண்பர்களா இருக்கட்டும், இன்னும் திருமணம் ஆகாதவர்கள், திருமணத்துக்கு வரப்போறவங்க, இல்ல வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுலே ரொம்ப கவனமா இருக்கும். யாரை தேர்ந்தெடுக்கணும் தெரியும். யாரை தேர்ந்தெடுக்கணும்? நண்பர்களா? இல்ல நண்பர்களை பாருங்களேன். ஏன்னா எல்லாருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க. நண்பர்கள்னு சொல்லும்போது நம்ம அன்றாடம் பார்க்கிறவர்கள், பழகுறவர்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கிக்கிங்களே. நம்ம யாரோட அதிகமாக இருக்கிறோமோ, பேசுகிறோமோ அவங்களை எல்லாம் உள்ளடக்கிக்கும். இப்படிப்பட்டவங்க ரசிக்கப்படாதவனா இருந்தா அவங்களோட இருந்தா என்ன மாதிரி ஆகும்னு பாருங்க. சரிங்களா? இப்ப நம்ம யார நண்பர்களாக தெரிந்து கொள்ள வேண்டும்னா, நம்முடைய ஜெபத்தை குறித்து விசாரிக்கிறவங்க, நம்முடைய வேத வாசிப்பை குறித்து விசாரிக்கிறவங்க, நாம நேரத்தை செலவிடுறது, நம்முடைய ஆத்துமாவை குறிச்சு, நம்முடைய ரட்சிப்பை குறித்து இதெல்லாம் ரொம்ப அக்கறையோடு பேசி விசாரிச்சு வரப்போற பரலோக வாழ்வை குறிச்சு, அதுக்காக வாழ வேண்டிய வாழ்க்கையை குறித்து ஊக்கப்படுத்துகிறவர்களை நாம் நண்பர்களாக தெரிந்து கொள்ளும். அவங்களைத்தான் நண்பர்களா தெரிஞ்சோம். நான் ஜெபம் பண்றேன் இல்லையா வாழ்க்கையில, அதை குறிச்சு யாராவது விசாரிக்கிறாங்களா? வேத வாசி எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கு யாரா இருக்கு? உலகத்தை வந்து கேட்க போறானா? கேட்க மாட்டான். இல்ல இப்ப நம்ம பார்த்தோமே, ஆவியில இல்லாத சரியில்லாத வாழ்க்கை துணையை பெற்றவங்க வந்து கேட்க போறாங்களா? கேட்க மாட்டாங்க. நேரத்தை செலவிடுறத குறிச்சு கேட்ப, இன்னைக்கு என்னப்பா பண்ணீங்க, உங்க நேரத்தை எப்படி செலவு பண்ணீங்க கடவுளுக்குன்னு கேட்க போறாங்களா யாராவது? உங்க ஆத்மா எப்படி இருக்குதுன்னு கேட்க போறாங்களா? ஒரு ரட்சிப்பை குறித்துதான காரியத்துல அக்கறை எடுத்து எச்சரிக்க போறாங்களா? விசாரிக்க போறாங்களா? பண்ண மாட்டான். உலக மனிதனும் இல்ல மற்ற இப்படி இருக்கிறவர்களால பண்ண முடியாது. ரொம்ப ஆர்வத்தோடு இந்த காரியத்துல உற்சாகப்படுத்துகிறவர்களை நாம் நமக்கு நண்பர்களாக தேடிக்கொள்ள வேண்டியது அவசியம். போது அவங்களத்தான் பிடிச்சுக்கணும். அவங்க நம்ம ரொம்ப அவசியம் வாழ்க்கைக்கு. நம்மளை ஊக்கப்படுத்துறவங்க தான் நமக்கு அவசியம், இல்லைங்களா? இப்ப நல்லா நல்லா செஞ்சு பாருங்க. பல நேரங்கள்ல இப்படிப்பட்ட கிறிஸ்துவ நண்பர்கள், நல்ல கிறிஸ்துவ நண்பர்கள், அவங்க செஞ்ச நன்மைகளை நம்ம நினைச்சு பார்க்கும்போது, பல நேரங்கள்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில தோய்ந்து போய் இருக்கும்போது அப்படிப்பட்ட நண்பர்கள் இடத்துல பல விஷயங்களை பேசியிருக்காங்க. வந்து ஒரு இக்கட்டான காலத்துல அவங்க பேசின வார்த்தைகள் அப்படி கிறிஸ்துவுகளை நம்மளை தூக்கி நடத்த, சரிங்களா? அவங்க அநேக நேரங்கள்ல தீமையை தடுக்கிறதற்கு கடவுளால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. நம்ம தவறு செய்யறதற்கு பார்க்கும்போது, நம்முடைய பலவீனங்கள்ல தவறு செய்ய பார்க்கும்போது அவர்கள் தடுத்திருக்கிறாங்க. அதை செய்யக்கூடாது, வேதம் அப்படி சொல்லுதுன்னு சொல்லி, சரிங்களா? அது எவ்வளவு முக்கியம். நம்ம யாரு கூட பழகுறோன்றது ரொம்ப முக்கியம். யாரை நம்ம கூட வச்சிருக்கிறோன்றது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில, நினைச்சுக்கங்க. அதனால அவர்களால் ரொம்ப முக்கியம். நமக்கு இந்த உலகத்துல பலவீனம், சோர்வு எல்லாம் வரும். யாரு நமக்கு உதவ போறா? கடவுள் உதவுறாரு. அதுக்கு பயன்படுத்துகிற கருவிகளாக இவர்களை எல்லாம் கடவுள் வச்சிருக்கிறார். எல்லாம் ஒரு சாதனம், நம்ம பயன்படுத்த வேண்டிய சாதனம், இல்லைங்களா? இல்லைன்னா போச்சு, இல்ல? யார் சொல்ற? நல்ல கணவனும் மனைவியுமாக இருக்கிறவங்களை பாருங்க. ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறவங்க பாருங்க. ஒருத்தர் சோர்த்து போனா ஒருவன் வேத வசனத்தை குறித்து தேற்றுவான். வேத வசனத்தை கேட்ட உடனேயே அப்படியே கண்கள் எல்லாம் கண்ணீர்னால இல்ல, ஆமா தப்பு, நான் கடவுளுக்குள்ள வாழணும் அப்படின்னு யார் சொல்லுவா? ரசிக்கப்பட்டவன் தான் சொல்லுவான். ரசிக்கப்பட்ட கணவன் மனைவி தான் சொல்லுவான் அவர்களுடைய காரியத்தை வேதத்தில் அடிப்படையில காட்டும் போது, இல்லைங்களா? வேதத்துக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. நம்மளை கடிஞ்சு கொள்ளும் போது அது ஆனந்த, ஒரு ஒரு தலையில எண்ணெய் வார்த்தது மாதிரி, அபிஷேக தைலத்தை வார்த்த மாதிரி இருக்கும், இல்ல? நம்ம செய்கிற தவறுகளை தடுக்கிறத, அதாவது தவறுகள்னா கடவுளுக்கு நாம் எதிராக போயிடுறதுக்கு இல்லாம நம்மளை தடுக்கிறது.
ஏற்ற நேரத்துல சொல்லப்படுற வார்த்தை. இல்லைங்களா? வேதம் சொல்லுது, ஏற்ற நேரத்துல சொல்லப்படுற வார்த்தை அவ்வளவு முக்கியமானவா. ரொம்ப கரெக்டா சரியான நேரத்துல சொல்ற வார்த்தை. அது யார் செய்வா? நல்ல ஆவிக்குரிய நண்பர்கள் தான் செய்ய முடியும். உலக மனுஷன் செய்ய மாட்டான். உலக மனுஷன் என்கரேஜ் பண்ணுவான் பாவம் செய்யறதுக்கு. என்ன செய்யுங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படிதான் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பான். இல்ல, இப்படிப்பட்ட மனிதர்களை நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர மாட்டோம். நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம யாரு கூட பழகிறோம், யார நாம நண்பர்களாய் தேர்ந்தெடுத்திருக்கிறோம், இல்லைங்களா? அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கு. யாரு கூட நம்ம அதிகமா ஸ்பெண்ட் பண்றோம் நேரத்தை. கடவுள், கடவுளோடு இருக்கிறோம். அடுத்து இந்த உலகத்துல அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீ போல சக விசுவாசி இல்ல, நல்ல நண்பர்கள், ஆவிக்குரிய விதத்துல இருக்கிற நண்பர்கள், வேதத்தை பேசுகிற நண்பர்கள், என்னை குறித்து வேதத்தின் அடிப்படையில தவறுகளை சுட்டி காட்டுகிற நண்பர்கள், இல்லைங்களா? அவங்கதான் தேவை. சும்மா சும்மா இருக்கிறவல்ல, வேத அறிவு இல்லாம புகழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அக்கறை எடுத்து கிறிஸ்துவ வாழ்க்கையில வளர்றதுக்கு உதவி செய்கிற நல்ல நண்பர்கள் நமக்கு இருக்கும். மற்றவங்க நம்ம கூட இருக்கலாம், அதான் நல்லா தெரிஞ்சுக்கணும். நாம் எல்லாரிடத்திலும் அன்பு கூற வேண்டும், ஆனா எல்லாரிடத்திலும் ஐக்கியம் கொள்ள முடியாது. ஒரு கிறிஸ்துவன் எல்லாரிடத்திலும் அன்பு கூறலாம், ஆனா எல்லாரிடத்திலும் ஐக்கியம் கொள்ள முடியாது. ஐக்கியம் யாரோடு கொள்ள முடியும்? கர்த்தருடைய பிள்ளைகளோடு, மெய்யான கர்த்தருடைய பிள்ளைகளோடு, வேதத்துக்கு பயப்படுகிற, இல்லைங்களா, கடவுளுக்கு பயப்படுகிற அந்த பிள்ளைகளோடு தான் ஐக்கியப்பட முடியும், இல்லைங்களா? அவங்க கிட்ட தான் சில காரியங்களை வெளிப்படுத்தி இல்ல ஆண்டவருடைய உதவியும் அங்க நம்ம அந்த ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த காரியங்களை நம்ம அடைய முடியும். மற்றவங்ககிட்ட அடைய முடியாது, மற்றவங்ககிட்ட சொல்லவும் முடியாது. சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷம் அது வீதியில் இருக்கும், தூற்றிக்கிட்டு இருப்பான் வச்சு, இல்லைங்களா? நம்ம யார செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் பாரு, அதை பொறுத்து தான் நம்ம வளருவோம், இல்லைங்களா? சரி, இந்த 4 காரியங்கள் நம்ம பார்த்துருக்குறோம், இல்லைங்களா? இந்த 4 காரியமே ரொம்ப போதுமானது, ரொம்ப முக்கியமானது, இல்லைங்களா? நம்ம தனிப்பட்ட கிருபையின் சாதனங்களை கொடுத்ததை நம்ம சரியா பயன்படுத்துறோமான்னு நம்ம கேள்வி கேட்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் கேள்வி கேட்பா. இல்லை அப்படின்னா ஊக்கத்தோடு அதை செயல்படுத்துறதுக்கு பாரு. அதோடு பொதுவான கிருபையின் சாதனங்களை சரியா பயன்படுத்துறோமா அப்படின்னு கேள்வி கேட்பாரு. இல்லைன்னு சொன்னா ஆண்டவர் இடத்துல இருந்து உதவியை நாடு. அதோடு சின்ன காரியங்களானாலும் அதுல ரொம்ப கவனமா இருக்கிறதுக்கு பாரு. ஏன்னா ஆண்டவர் அதே நடத்துறாரு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு. அதோடு கூட நாம் பழகுகிறவர்கள், நாம் தேர்ந்தெடுத்திருக்கிற நண்பர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் தான், இல்லைங்களா? அதை பார்க்கணும். அவனோட மனுஷனோட உறவாடிக்கிட்டு எல்லாம் இருந்தா நீ அப்படித்தான் இருப்பீங்க, கிறிஸ்துவ வாழ்க்கையில வளர மாட்டீங்க. இருக்கிற மாதிரியே தான் இருப்பீங்க. இருக்கிற மாதிரி கூட இருக்க மாட்டீங்க, அதை விட மோசமான நிலைக்கு தான் போவீங்க. ஏன்னா இப்ப நம்ம பார்க்கறோம் இல்லையா, நான் எங்க இருக்கிறேனோ அதை பொறுத்து தான் நான் என்னவாக இருப்பேன் அப்படிங்கிறது தான் இருக்கு. உலக மனுஷனே சொல்றான் பாருங்க, நண்பன் யாருன்னு சொல், நீ யாருன்னு நான் சொல்றேன் அப்படிங்கிறான். உலகத்துல எல்லாம் ஒரு வழக்கம் வச்சிருக்கிறாங்க பாருங்க, போய் நண்பனை பாக்குறது, அவன் அப்படி இருக்கிறானா, இப்ப இவனும் இப்படித்தான் இருப்பான், ஏன்னா அவன் சேர்க்க சரியில்லைன்னு சொல்றாங்க இல்லையா, ஒரு வார்த்தை பயன்படுத்துவான், அவன் சேர்க்க சரியில்லை. ஏன் அப்படி சொல்றாங்க? ஏன்னா இவன் சேர்ந்திருக்கிற ஆள் பூரா ஒரு மோசமா இருக்கிறான். அவன் அப்ப இந்த மனுஷன் எப்படி இருப்பான்னு அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க, இவன் சேர்க்க சரியில்லைங்க, அவன் அப்படித்தான் இருப்பான் அப்படின்னு சொல்லுவான். நல்ல மனிதர்களோடு இருந்தா அவன் சேர்க்க வேற மாதிரி இருக்கும், அவன் நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும். இந்த உலகத்து மனிதர்கள்ல பாவத்துல இருக்கிற, கடவுளுக்கு எதிராக இருக்கிற அந்த மனுஷனுக்குள்ளேயே ஒரு டிசிப்ளின்ல பாருங்களேன் எப்படி இருக்கான்னு பாருங்க. நீங்க நல்ல மனுஷனோட இருக்கிற இந்த உலகத்து பார்வையில சில பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட இருக்கிறவங்கள பாருங்க. நல்ல கொஞ்சம் படிச்சிருக்கிறவங்களோட, இல்ல நல்ல பெரிய கொஞ்சம் வயதான நல்லா ஒழுக்கமா இருக்கிறவங்களோட பழகிட்டு இருக்கிற மனுஷனை பாருங்க, அவன் பேச்செல்லாம் வேற மாதிரி இருக்கும். அவங்ககிட்ட போய் கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்க மாட்டாங்க, இல்லைங்களா?
மரியாதை குறைவா பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க சிந்தனை மாறுதெல்லாம் வரும். உலகத்தானுக்கே சொல்றேன். அப்ப பாருங்க, அதே மோசமான ஒரு இடத்துல இருக்கிறவனை பாருங்க, தலையெல்லாம் வட்டக்கராப்பு மாதிரி வெட்டிக்கிட்டு, காதுல ஓட்டை போட்டுக்கிட்டு, இந்த ரொம்ப மோசமா பேண்ட்டு கீழே இறங்குன மாதிரி போட்டுக்கிட்டு, குளிச்சும் குளிக்காம ஒரு ஒரு வித்தியாசமா சுத்திக்கிட்டு இருக்காங்க சில பேர். இந்த உலகத்திலேயே பாருங்க, அதுலயே கேரக்டர் பாருங்க, ரசிக்கப்படாதவங்களே இப்படி வித்தியாசம் இருக்கிறாங்க பாத்தீங்களா? அப்ப ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் யார் இடத்துல ஐக்கியம் வச்சிருக்கிறோம்னு பாருங்க. இல்லைங்களா? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் கூட ஆவிக்குரிய காரியத்துல வளராத, ரொம்ப கீழே இருக்கிற ஒரு மனிதர்களோட நம்ம இருந்தாலும் கூட அவர்களை தூக்கி விடுகிற நிலையில தான் நம்ம இருக்கோம். அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிற அவங்க மாதிரி நம்மளும் போயிடக்கூடாது காலப்போக்கில். சரிங்களா? அப்படி போறதும் தப்பு. அப்ப ரொம்ப கவனமா நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில இருக்கணும். தேவையில்லாத காரியங்களை எல்லாம் விட்டு விலக வேண்டியது அவசியம். சரிங்களா? விட்டு விலக வேண்டும்னு சொன்னா ஐக்கியம், நம்ம பழக்க வழக்கங்கள். நம்ம வேலைக்கு போனோம்னா வேலையில உலகத்தான் தான் இருப்பான், கிறிஸ்துவ இருக்க மாட்டான். நம்ம கடைக்கு பொருள் வாங்க போனோம்னா எல்லாரும் கிறிஸ்துவனா இருக்க மாட்டான், உலகத்தான் தான் இருப்பான். நாம ஒரு ஆபீஸ்க்கு போனா அங்க எல்லாரும் கிறிஸ்துவனா இருக்க மாட்டான், உலகத்தானா தான் இருப்பான். நம்ம எதுக்கு போனோமோ அந்த வேலையை பார்ப்போம். இல்லைங்களா? நாம என்ன காரியத்துக்கு போனோமோ கடைக்கு அந்த வேலையை பார்ப்போம். அவங்க கிட்ட அன்பு கூறலாம், பேசலாம். ஐக்கியப்பட்டுக்கிட்டு இருக்கிறது இல்ல. பேசி, ரொம்ப நிறைய பேசி, அவன் என்னெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரோ அதெல்லாம் கேட்டு அவன் வயிற்றுச்சல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். உலகத்தை என்ன சொல்லுவான்? அவன் யாருக்கு மேல எல்லாம் வயிற்றுச்சலா இருக்கிறானோ அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் காது கொடுத்து கேட்டு அது அப்படியே அந்த கெட்டதெல்லாம் நம்ம கிட்டே வந்து அதெல்லாம் கேட்கக்கூடாது. ரொம்ப கவனமாக கிறிஸ்துவ வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளரணும். அப்ப ஆவிக்குரிய தன்மையை பார்த்தோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கான அடையாளங்களை பார்த்தோம், ஆவிக்குரிய வளர்ச்சியின் அடையாளங்களை பார்த்தோம். நம்ம வளர்ந்தா என்னெல்லாம் இருக்குன்னு அந்த அடையாளத்துல பார்த்தோம். இப்போ அப்படி வளர்றதுக்கு நம்ம பயன்படுத்த வேண்டிய சாதனங்களை பார்த்துருக்கு, கடவுளால் கொடுக்கப்பட்ட சாதனம். இது இல்லைன்னா அதெல்லாம் தென்படாது. இந்த அடையாளம்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதெல்லாம் இதை சரியா நம்ம பயன்படுத்தாம இருந்தோம்னு சொன்னா அதை நம்ம அடைய முடியாது, அந்த இடத்துக்கு போகவும் மாட்டோம். இல்லைங்களா? நம்ம அப்படியே தான் இருப்போம் வாழ்க்கையில. அப்படியேவும் இருக்க மாட்டோம். அப்படியே இருக்கிறோம்னு சொல்றது கூட தப்பு. அப்படியேவும் இருக்க மாட்டோம். அதை விட கேவலமான ஒரு நிலைக்கு போய்கிட்டே இருப்போம் கீழே. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்புறம் ஒன்றும் இல்லாத போயிடும். அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போயிடும். இந்த வார்த்தையெல்லாம் கேட்டிருக்கிற நம்ம ரொம்ப கவனத்தோடு பரிசுத்த சிந்தையோடு கூட தனிப்பட்ட விதத்துல நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க கற்றுக்கொள்ளும். குடும்பமா ஆராய்ந்து பார்க்கறதுக்கு கற்றுக்கொள்ளும். இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது இந்த வார்த்தையெல்லாம் கேட்க செய்த ஆண்டவர் நமக்கு நிச்சயம் உதவி செய்து நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு நம்மை நடத்துவார். இல்லைங்களா? நம்ம அதை செய்வோம். கர்த்தர் நம்மை நடத்திட்டு